இந்த நேரத்துல பிரச்சாரம் போயிட்டு இருக்க நேரத்துல ஸ்மார்ட் சிட்டி ஊழல்கள் எல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறது அதிமுகவுக்கான ஒரு மிரட்டலா எடுத்துக்கலாமா? நீங்க தானே சொல்லணும். மக்கள் சொல்றத நான் சொல்றேன். 4 நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றத நான் சொல்றேன். இது என்ன மிரட்டல்? சொல்றவங்க அவங்க மிரட்டுறாங்களா என்ன மிரட்டுறாங்களா? ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையே திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம். நியூஸ் போட்டீங்களா? ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு 2024 இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ரகுபதி என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாருங்க. முதல் கைது நானாமா தமிழ்நாட்டுல, என்னைய திகார் ஜெயிலுக்கு அனுப்ப வராமா? தமிழ்நாட்டினுடைய செய்தி போட்டீங்களா? இதுதான் மிரட்டல். ஒரு மிரட்டலுக்கு டெபினிஷன் வேணா இது மிரட்டல். இன்னைக்கு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லைங்களா? இது மிரட்டல். நான் கேட்பது நியாயம். கோயம்புத்தூரினுடைய நடுத்தர மக்கள் கேட்பதை நியாயமாக முன்னாடி கேட்கிறேன். கோயம்புத்தூரை பத்தி பேசிட்டு இருக்கனா? கோயம்புத்தூருடைய ஊழல் எல்லாத்துக்கும் தெரியும். டிவிஎஸ்சி ரைடு யாரு மேல நடந்துச்சுன்னு தெரியும். எந்தெந்த பினாமிகள் மேல ரைடு அடிச்சாங்கன்னு தெரியும். எந்தெந்த பினாமிகள் மேல இடி ரைடு நடந்திருக்குன்னு தெரியும். எந்தெந்த பினாமிகள் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்குன்னு தெரியும். நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க. நீங்க சொன்ன நபர் மீது நடந்திருக்கா? நீங்க ஒரு நபரோட பேர் சொல்லுங்க. அவர் பேர் நடந்திருக்கா? இல்லை. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பத்தி பேசுறாங்க. நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுறாங்க. நடக்கலையா? கான்ட்ராக்டர் வளரலையா? கோயம்புத்தூருக்குள்ள 10 கான்ட்ராக்டர் உருவாக்கலையா? அந்த கான்ட்ராக்டருடைய குடும்பத்தினர் கொண்டு வந்து கவுன்சில் ஆக்ஷன் நிக்க வைக்கலையா? அந்த கான்ட்ராக்டர் பண செலவு பண்ண வைக்கலையா? இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியுமே. தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அக்கா அப்படி சூசகமா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சன்னு வாக்கு கேட்காம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றான்? கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா? கரூர் எம்பி அங்க சொல்லணும். கரூர் எம்பிக்கு ஞாபகம் அண்ணாமலை எம்பி, கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை, திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை, சென்னை எம்பிக்கு அண்ணாமலை. நான் என்னங்க பண்றேன்? அதான் என் பலம். என்ன என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அக்ரெசிவான பேச்சு. அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம். ஸ்பேடுங்க. ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன். காரமா மசாலா போட்டு பேசுறேன். இது அப்படியே பொத்தி எல்லாம் பேசுறது இல்லை. தவறுனா தவறுங்க. அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை அதனாலதான் என் மீது 1230 கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்ட வழக்கு. சொல்லுங்க, 1230 கோடி ரூபாய். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து 2.5 ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ. இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மேலே போட்டிருக்காரு. ஸ்டாலின் போட்ட 3 வழக்குல 2 வழக்கு எம்எல்ஏ இருக்கு. அது உங்களுக்கு என்ன காட்டுது? எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டு. முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் 2.5 ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ. பெருமையாக எடுத்துக்கொள்கின்றேன். என்ன சங்கடம்? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறாங்க. 2 பேர் பெய்டு கண்டென்ட் எழுதுறவன் டிஆர்பி ராஜா மாதிரி 2 பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர் வந்து சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? நான் தான் சொன்ன பாருங்க, தகரப்பட்டியில வந்தேன். கோயம்புத்தூருக்கு எப்படி நான் வந்தேன்? 2002 தகரப்பட்டியில வந்தேன். இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுக்கும். அதனால தைரியமா பேச தகரப்பட்டியில வந்து உங்க எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்க.